ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என் பேர் ஸ்ரீஜித். இன்டர்நெட் மூலமாக காசு சம்பாதிக்கிறது ரொம்ப சேஃபான ஒரு மெத்தட் அல்லது சேஃபான ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் சைட்ஸ் தான். ஏன்னா ஃப்ரீலான்ஸ் சைட்ஸில் கரெக்டாக அமௌண்ட் பே பண்ணுவாங்க. நம்ம ஒரு வேலை முடிச்சு கொடுத்துட்டுனா அது கரெக்டான ரெம்யூனரேஷன் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி இன்டர்நெட் மூலமாக வேலை தேடணும்னு நினைப்போட நானும் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறப்ப நான் நிறைய ஃப்ரீலான்ஸ் சைட்ஸ் போய் நார்மல் எல்லாரும் பண்ணுற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண வேலை தேடிட்டு இருந்தோம். ஸோ இதே அந்த டைமில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்கில்லோ எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே இல்லை. நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக நமக்கு ஈஸியாக பண்ண முடிஞ்சு டேட்டா என்ட்ரி ஜாப் இல்லைன்னா காப்பி பேஸ்ட் ஜாப், இன்டர்நெட் சர்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வந்து நான் நிறைய தேடணும். அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு எந்த வேலையும் கிடைக்காத ஒரு ஸ்டேஜில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நான் வந்து என்னோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு கேட்டகரியில் வந்து பிளேஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக வேலையும் அதே மாதிரி விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதனால நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். அதாவது உங்கள் இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் சைட்ஸில் எப்படி உங்களோட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சம்பாதிக்கணும், ஏதோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன கேட்டகரி போகாமல் உங்களோட ப்ரொஃபைல் எப்படி ஒரு ப்ராட் கேட்டகரியில் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி அதிகமாக வேலை கண்டுபிடிக்கலாம் தான் நான் இந்த வீடியோ காமிக்க போகிறோம். இது ஒரு ட்ரிக்கோ மெத்தடோ கிடையாது. நான் என்னோட லைஃப்பில் ரியலைஸ் பண்ணால் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு எப்படி வேலை கண்டுபிடிக்கலாம் தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு இந்த மாதிரி புது வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி மணி மேக்கிங் ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நான் இது வரைக்கும் பண்ண எல்லா வீடியோஸையும் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த வீடியோஸும் பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் சைட்ஸில் எப்படி உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபைலாக மாற்றலாம் காமிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நார்மலாக நம்ம வந்து இன்டர்நெட்டில் வந்து இப்போ ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜாப் அல்லது எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சம்பாதிக்கணும், ஆன்லைனில் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ரீலான்ஸ் சைட்ஸ் போய் நம்ம வந்து ஈஸியான ஜாப்ஸ் டைப் பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி இல்லைன்னா டேட்டா மைனிங் இல்லைன்னா நம்ம வந்து காப்பி பேஸ்ட் ஜாபு, இன்டர்நெட் சர்ச் பண்ணுற மாதிரி ஜாப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதுக்கு நான் இந்த மாதிரி ஜாப்ஸ் தேடுவாங்க. அதாவது நம்ம வந்து ஃப்ரீலான்ஸ் சைட்ஸில் போயிட்டு ஃபைவர் அந்த சைட்ஸில் எல்லாம் போய் நம்ம வந்து கிக் கிரியேட் பண்ணுறது இல்லைன்னா நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு வர்ச்சுவல் நம்ம இன்டர்நெட்டில் ஃப்ரீலான்ஸ் சைட்ஸு freelance.in இல்லைன்னா அப்வொர்க்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஜாப் சர்ச் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து பிட் பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஜாப் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேட்டகரி மட்டும் சூஸ் பண்ணுறீங்க. அதாவது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேலை வேணாலும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டட் தான். ஏன்னா உங்களுக்கு காசு சம்பாதிக்கணும், அதுதான் நம்மளோட மெயின் எய்ம். ஆனால் அதில் பார்த்தா ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் என்னென்னா, நம்ம வந்து ப்ராடாக நமக்கு தெரியாமல் நம்ம வந்து ஒரு சின்ன இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நான் எது காமிக்க போகிறது எப்படின்னா, நீங்கள் செய்கிற மாதிரியே நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப்ஸு எல்லாம் சேர்ந்து நீங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் ஆட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் காமிக்க போகிறோம். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்நெட்டில் டேட்டா சர்ச் பண்ணுற ஒருத்தனால கண்டிப்பாக காப்பி பேஸ்ட் ஜாபும் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து ப்ரொஃபைல் வந்து நம்ம டேட்டா ஸ்க்ராப்பிங் இல்லை டேட்டா என்ட்ரின்னு மட்டும் போட்டோன்னா அந்த ஜாப்ஸ் தான் மோஸ்ட்லி நமக்கு வரும். இல்லைன்னா காப்பி பேஸ்ட் ஜாப் போட்டு நமக்கு காப்பி பேஸ்ட் ஜாப் தான் வரும். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைல் நேமில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கிடைக்கும், உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு வேலை ஒருத்தர் நம்ம செய்ய ஹெல்ப் பண்ணுறது நம்ம அசிஸ்டன்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வர்ச்சுவலாக ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணுறது, நம்ம இன்டர்நெட் மூலமாக ஒருத்தரை வந்து வர்ச்சுவலாக அசிஸ்ட் பண்ணுறது தான் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஃபைவர் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் இது வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஐ வில் டூ டேட்டா என்ட்ரி, ஃபார்மேட்டிங், கிளீனிங், காப்பி டைப்பிங், PDF டு எக்ஸல், இ-காமர்ஸ், வேர்ட்ப்ரெஸ், இமெயில் ஹேண்ட்லிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஜாப்ஸு வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்லேயே பண்ணுறாங்க. ஸோ ஒரே ப்ரொஃபைல் வச்சு அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வேற ஒரு வெப்சைட் நான் வந்து அப்வொர்க் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரீலான்ஸ் சைட்டு. ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக போட்ட வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நீடட் ஃபார் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட், வர்ச்சுவல் ரிசப்ஷனிஸ்ட் அசிஸ்டன்ட் நீடட், வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப்,
குட் இன் ஆரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் லீடர்ஷிப் அந்த மாதிரி நம்ம நார்மலாக நமக்கு இருக்கிற ப்ரொஃபஷன்ஸ் அதாவது எம்எஸ் வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தெரிஞ்சுக்கணும் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரி வரும். நம்ம வந்து வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னா நான் வந்து உங்களுக்கு வர்ச்சுவலாக என்ன வேணால் ஜாப்ஸ் இன்டர்நெட்டில் உங்களுக்கு உங்கள் இன்டர்நெட் மூலமாக உங்களுக்கு பண்ண முடிஞ்ச எந்த மாதிரி ஜாப்ஸும் நான் வர்ச்சுவலாக உங்களுக்கு பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. ஸோ அதனால நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாபுக்கு போகாமல் அவங்க என்ன மாதிரி ஆன்லைனில் நமக்கு வந்து சர்ச் பண்ணுற மாதிரியோ காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் பண்ணுறோம் நான் பண்ணுறதுக்கு ரெடி சொல்லிட்டு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஒன்று பெரிய ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து நிறைய விசிபிலிட்டி கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸும் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியானது. இப்போது அரபிக் டிரான்ஸ்கிரைபர் அரபிக் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த ஜாப் பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து அரபிக் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்க வந்து காப்பி பேஸ்ட் ஜாபுக்கு தான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஃபுல் டைம் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் வரை இருக்குது. பர் ஹவர் 536 rupees பண்ணிட்டு பே பண்ணுற அளவுக்கு ஃபுல் டைம் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் இருக்குது, பார்ட் டைம் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் சைட்ஸில் நீங்கள் ஜாப் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியலன்னா நீங்கள் வந்து வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா ஐ கேன் ஒர்க் ஆஸ் எ வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஃபார் யூ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஈஸியாக ஏர்னிங் கிடைக்கும். ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் சைட்ஸில் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஆனால் நமக்கு வந்து டைம் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு ஜாபுக்கு சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் ரொம்ப ஈஸியான ஜாப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.